ஒரு ஷிப்பு வந்து அதோட முதல் பயணத்திலேயே அதோட முதல் கேப்டனை வந்து கொன்னு இருக்கு. அதுக்கப்புறமா நடந்த பயணங்கள்ல கடைசியான பயணத்துல அந்த கப்பலில் போன 10 பேர் வந்து காணாம போய் அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதனால வந்து இதை வந்து கோஸ்ட் ஷிப்னே சொல்றாங்க. அது எந்த கப்பல், அது எங்க கட்டப்பட்டுச்சு, ஏன் இந்த கப்பலை வந்து துரதிருஷ்டவசமான கப்பல் அப்படின்னு சொல்றாங்க, இந்த கப்பல் அப்படி என்ன அசம்பாவிதங்கள் நடந்துச்சு, அந்த கேப்டனுக்கு என்னாச்சு, அந்த 10 பேருக்கு என்னாச்சு, இன்ஃபேக்ட் அந்த 10 பேரோட நிலைமை என்னன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துச்சு, நிறைய புரணிகளும் பேசப்பட்டுச்சு, நிறைய கட்டுக்கதைகளும் அதுக்கு வந்து வழிவகுத்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கப்பல் சார்ந்து நிறைய பேசப்படுது. ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பா, ஐமா தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கனடாவில் கட்டப்பட்டு மறுபடியும் கட்டமைக்கப்பட்ட மேரி செலஸ்டி அப்படிங்கிற கோஸ்ட் ஷிப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கப்பல் வந்து அமெரிக்காவிலிருந்து ஜெனோவாக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் இருந்த 10 பேர் க்ரூ கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி 10 பேர் அந்த கப்பலில் இருந்திருக்கிறாங்க. சரக்கு கப்பல் ஆக்சுவலாக அது. இந்த கப்பலில் இருந்த அந்த 10 பேர் வந்து மாயமான முறையில் காணாமல் போயிருக்கிறாங்க. இந்த கப்பல் வந்து அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டதுக்கப்புறமா 3 months லேட்டராக தான் வந்து இந்த கப்பல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்கும் போது அதில் சில மர்மமான விஷயங்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன் அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம். அந்த 10 பேரை பற்றி இப்போ வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த டைமில் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் தான். இந்த கப்பலில் இருந்த 10 பேர் காணாமல் போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நடந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லையும் அங்கே இருக்கக்கூடிய நாளிதழ் செய்தித்தாள் அதில் வந்து சில கட்டுக்கதைகளும் வந்து பேசப்பட்டுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக வந்து அதை மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா, கடல் அரக்கர்கள் வந்து இவங்களை கொண்டுட்டு போயிட்டாங்க, புயலில் இவங்க சிக்கி இருக்கலாம், இல்லைன்னா வேற கப்பல் வந்து இந்த கப்பல் மேலே மோதி இந்த கப்பலில் இருந்தவங்க வந்து இறந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொள்ளையர்களால் இந்த கப்பல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். இந்த கப்பல் வந்து கட்டப்பட்டதுலேருந்து கடைசியாக இந்த கப்பல் வெடிச்சு சேதாரண வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக் எல்லாத்தையுமே வந்து வீக்லி 2 வீடியோஸ்னு வெனஸ்டே ஈவினிங் 5 o'clock அண்டு சண்டே மார்னிங் 10 o'clock வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்ரி வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேரி செலஸ்டி அப்படிங்கிறத இந்த கப்பலோட பேர். இந்த கப்பல் வந்து கனடா நாட்டில் 1861 வருஷம் இந்த கப்பல் வந்து கட்டி முடிக்கப்படுது. இந்த கப்பலுக்கு முதல்ல கனடாவில் வைக்கப்பட்ட பேர் வந்து அமேசான். அதோட இந்த கப்பல் வந்து ஒரு சரக்கு ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு கப்பலாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 1861 1867 வரைக்கும் இந்த கப்பல் வந்து கனடா நாட்டுக்காக வந்து உழைச்சிருக்கு. நிறைய டிராவல்ஸ் நடந்திருக்குது. அன்பார்ச்சுனேட்லி 1867 நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த கப்பல் வந்து சேதமாயிருக்கு. சேதமான உடனே இந்த கப்பலை வந்து அமெரிக்காவுக்கு வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இந்த கப்பலை வாங்கி 1872 அமேசான்ங்கிற பேரை மாற்றி மேரி செலஸ்டி அப்படிங்கிற பேர் கொடுத்து இந்த கப்பலுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கப்பல் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமான கப்பலாக தான் வந்து அந்த காலகட்டத்தில் வடிவமைச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 280 டன்னாகவும் அதோட நீளம் 103 மீட்டராகவும் இருந்திருக்கு. அதோட 2 தளங்கள் வந்து இந்த கப்பலில் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த கப்பல் முழுக்க மரத்தால் ஆன கப்பல். ஸோ இந்த கப்பல் வந்து அதோட முதல் பயணத்தில் தன்னோட கேப்டனை பலி வாங்கிச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா இந்த கப்பல் வந்து 1861 கட்டப்பட்ட கப்பல் இல்லையா. அந்த கப்பல் வந்து 1861 வருஷம் இதோட முதல் பயணத்தை தொடங்கும் போது மரச்சரக்குகளை ஏற்றிக்கிட்டு அட்லாண்டிக் கடல்ல கனடால இருந்து லண்டன் போய் சேரணும். இதுதான் வந்து இதோட முதல் பயணத்தோட முதல் இலக்கு. இந்த கப்பலோட முதல் கேப்டனோட பேர் என்னன்னா ராபர்ட் மெக்வேல். அப்படி இந்த கப்பல் வந்து பயணமாகிட்டு இருக்கும்போது இந்த கப்பல் அதோட துறைமுகத்திலிருந்து பயணமாகி ஒரு 5-10 நாளுக்குள்ளேயே இந்த கேப்டனுக்கு வந்து, அதாவது இந்த ராபர்ட் மெக்வேல் அப்படிங்கிறவருக்கு நோய்வாய்ப்பட்டு இந்த கப்பல் வந்து திரும்ப கனடா நாட்டுக்கே வந்து அதோட துறைமுகத்துக்கு வந்து சேருது. புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேருது. அதுக்கப்புறமா ராபர்ட்டுக்கு வந்து உடல்நல குறைவால அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு அனுபவமாக வந்து அந்த கப்பலுக்கு அமையுது. என்ன காரணம்னா இதோட முதல் பயணத்திலேயே இதோட முதல் கேப்டனையே வந்து இது கொன்னுருச்சு அப்படிங்கிற ஒரு பேரும் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வும் இந்த கப்பலுக்கு வந்து நடக்குது. அதுக்கப்புறமா நிறைய டிராவல்ஸ் நடந்துச்சு. பட் இருந்தாலும் இது ஒரு அழிக்க முடியாத ஒரு நேமா தான் வரலாற்று இருக்கு. அதுக்கப்புறம் 1867 சாதாரண ஒரு பயணத்தில் இருக்கும்போது இந்த கப்பல் வந்து ஒரு புயலில் மாட்டிக்குது. புயலில் மாட்டின இந்த கப்பல் வந்து ரொம்பவுமே சேதம் அடைஞ்சு இந்த கப்பலை வந்து கைவிடுற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா அமெரிக்கா வந்து இந்த கப்பலை 1867 வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா 67 இருந்து 72 வரைக்கும் இந்த கப்பல் வந்து கம்ப்ளீட்டா அதோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து சேதமான பகுதிகள்
பகுதிகளிலிருந்து எல்லாத்தையும் மாற்றி அதை வந்து புதுசாக ஒரு கப்பலாக உருமாற்றி அதுக்கு மேரி செலஸ்டி அப்படின்னு சொல்லி பேரும் வச்சு 1872 இதை வந்து இதோட முதல் அமெரிக்க பயணத்துக்கு தயாராக்குறாங்க. ஆனால் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அமெரிக்காவில் இதோட முதல் பயணம் தான் இதோட கடைசி பயணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த மேரி செலஸ்டி கோஸ்ட் கப்பல் அப்படிங்கிற இந்த கப்பல் வந்து 1872 அமெரிக்காவிலிருந்து தன்னோட முதல் பயணத்தை கிளம்பும் போது இதனுடைய இலக்கு எதுனா நியூயார்க்ல இருந்து ஜெனோவா போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அந்த பயணத்துல தான் வந்து இந்த கப்பலோட கேப்டன், அவரோட மனைவி, அவரோட ஒரு மகன், அது போக க்ரூ மெம்பர்ஸ் 7 பேர், மொத்தமா வந்து 10 பேர் வந்து இந்த கப்பல்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. இந்த டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே கடல் வந்து ஒரு நிலையான ஒரு தன்மையில வந்து இல்லை. அதே மாதிரி காத்தும் இவங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும் அந்த கேப்டன் வந்து நம்மளோட இலக்கை நம்ம போய் சேர்ந்தே ஆகணும், அதுக்காக எந்த ஒரு ரிஸ்கையும் நான் எடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் வந்து அந்த கப்பலை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. எப்போன்னா அக்டோபர் 10, 1872 அந்த டேட்ல தான் வந்து இந்த கப்பலை வந்து ஒரு பயண கப்பலா எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் வந்து ஒரு சிதஞ்ச நிலையில மட்டுமே இந்த கப்பலை வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுதான் அதோட அடையாளமாவே மாறிடுச்சு. இந்த கப்பல் வந்து நியூயார்க்ல இருந்து கிளம்பி 2 மாசம் கழிச்சு அட்லாண்டிக் பெருங்கடல போயிட்டு இருந்த ஒரு கப்பல் வந்து இன்னொரு கப்பல் கடல்ல வந்து ஒரு நிலை இல்லாம பாய்மரங்கள் கிழிஞ்சு அதோட நிலைத்தன்மை மாறி தானா கடலோட போக்குல அந்த கப்பல் போயிட்டு இருக்கிறத வந்து இன்னொரு கப்பல்ல இருந்த கேப்டனும் அந்த க்ரூ மெம்பர்ஸும் வந்து பாக்குறாங்க. என்னடா இப்படி ஒரு கப்பல் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, நம்ம வந்து இதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய கேப்டன் முடிவெடுத்து அந்த கப்பலை நோக்கி அவங்க வந்து போறாங்க. அந்த கப்பல் கிட்ட போக போக அந்த கப்பல் பின்னாடி எழுதியிருக்கும். எல்லா கப்பல்லையும் வந்து அந்த கப்பலோட பேர் வந்து பின்னாடி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கப்பலோட பேர் வந்து பின்னாடி எழுதியிருக்கு. அது என்ன பேர்னா மேரி செலஸ்டி. இதை பார்த்த உடனே அந்த கேப்டன் வந்து இந்த கப்பல் கிளம்பி 2 மாசம் தானே ஆகுது, இது வந்து இப்பதானே அமெரிக்கால இருந்து வாங்கின கப்பல், அமேசான் தான் இதோட உண்மையான பேர் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த கப்பல் கிட்ட போய் அங்க இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. சத்தமா கூப்பிடுறாங்க, பொருட்களை எடுத்து அந்த கப்பல்ல வீசுறாங்க. ஆனா அந்த கப்பல்ல இருந்து எந்த ஒரு மனிதனோட சத்தமோ மக்கள் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே வந்து அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த கேப்டன் என்ன பண்றாருன்னா இவங்க போன கப்பல்ல இருந்து ஒரு சிலரை வந்து அந்த கப்பலுக்கு வந்து உள்ள போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அவங்க போய் பார்க்கும்போது அந்த கப்பல்ல யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கப்பல்ல வந்து ஒரு சின்ன ஓட்டையாகி 3.5 அடிக்கு கடல் தண்ணி வந்து கப்பலுக்குள்ள வந்திருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நோட் பண்றாங்க. நோட் பண்ணதோடு மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல சுத்தியும் யாருமே இல்லை. அங்கிருந்த லைஃப் போட்ஸும் வந்து செதஞ்சிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அது மூலமாகவும் அவங்க வந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து முடிவு பண்றாங்க. ஆனா இந்த கப்பலை பார்க்கும்போது புயல்ல சேதமான மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து இவங்களோட ஃபைனல் டிசிஷனாக இருக்க முடியாது. என்ன காரணம்னா இது இன்வெஸ்டிகேஷன்ஸ் அது இது நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்காக இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கப்பலை வந்து டோப் பண்ணி, அதாவது கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த துறைமுகத்துக்கு போன உடனே இந்த கப்பலை வந்து சம்பந்தப்பட்ட நியூயார்க்கில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து இந்த கப்பலை மீட்டுட்டு மறுபடியும் நியூயார்க்கு கொண்டு போயிடுறாங்க. அங்க கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது, நிறைய மர்மமான விஷயங்கள் அந்த இடத்துல தான் முடிச்சு போடப்படுது. ஏன் சொல்றேன்னா இது சம்பந்தமா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது செய்தித்தாள் எல்லாம் வந்து நிறைய கட்டுக்கதைகளும் மிஸ்டீரியஸான ஒரு கியூரியாசிட்டியான ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையான விசாரணைகளை நடந்த எதுவுமே வந்து அந்த புனை கதைகள்ல இல்லை. நிறைய பேருக்கு வந்து கட்டுக்கதைகள் எழுதுறதுக்கு இதுவே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருச்சு. என்னதான் இந்த கப்பலுக்கு வந்து கோஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்தாலும் உண்மையிலேயே வந்து கோஸ்ட் தான் அங்க வந்து அசம்பாவிதங்களை நடத்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. செய்தித்தாள்ல வந்த கட்டுரைகள்லையும் மக்களால் பேசப்பட்ட புரணிகள்லையும் ஒரு சிலதை வந்து நம்ம இப்ப பார்ப்போம். அதுல ஒண்ணு என்னன்னா இந்த கப்பல்ல இருந்த 10 பேரையும் வந்து கடல் அரக்கர்கள் கொண்டுட்டதா அங்க வந்து ஒரு சிலர் சொல்றாங்க. அதுக்கு சரியான ஆதாரமா இப்போ வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா கடல் அரக்கர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு கடல்ல இறந்தவங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கப்பல்ல பயணிக்கிறவங்களை நிறைய பேரை வந்து கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதை இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தான் வந்து இவங்களை தாக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கட்டுக்கதைகள் இருக்கு. ஆனா அது வந்து நம்புற மாதிரி எதுவுமே கிடையாது, அதுக்கான ஆதாரங்களும் கிடையாது. ரெண்டாவது, கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த டைம்ல பைரட்ஸோட கைகள் அந்த கடற்பகுதிகளில் ஓங்கி இருந்துச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து அவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில நிறைய கொள்ளைகள் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்று இருந்தாலும் கப்பல்ல இருந்த சரக்குகள் எதுவுமே காணாம போகல. எல்லாமே வந்து கரெக்டா கவுண்ட்ல இருந்து எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால கடல் கொள்ளையர்களோ இல்ல வேற யாருமே வந்து இந்த கப்பலை வந்து கொள்ளையடிச்சு கொள்ளையர்களால் அங்க இருக்கக்கூடிய 10 பேரும் வந்து மாயமாகல கொல்லப்படல் அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. மூணாவது, வேற ஏதாவது கப்பல் இந்த கப்பலை தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கும் வந்து ஒரு சரியான ஆதாரம் இல்லை. ஏன்னா இன்னொரு கப்பல் வந்து இந்த கப்பலை தாக்கி இருந்தா கப்பலை வந்து அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கும். அதாவது எப்படின்னா பாய்மரங்கள் கிழிஞ்சிருக்காது, அதுக்கு பதிலாக கப்பலோட சைட்ல எல்லாமே வந்து சேதமாகி அந்த கப்பல் வந்து முழுகி இருக்கும். இந்த மாதிரி வந்து அறகுறையா வந்து இருந்திருக்காது. ஸோ அதனால இதுவும் கிடையாது, இதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவு பண்றாங்க. இதுல ஏத்துக்கிற மாதிரி ஒரே ஒரு உண்மை என்னன்னா கப்பல் வந்து புயலை மாட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா கப்பல் வந்து புயலை மாட்டின மாதிரியான அறிகுறிகள் தான் அந்த கப்பல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை கண்டுபிடிச்ச கேப்டன் சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான்
தான் வந்து கிட்டத்தட்ட ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் புயலை மாட்டி இருந்தவங்க லைஃப் போட் மூலிமா தப்பிக்கலைன்னா அவங்க வந்து கடலில் குதிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சின்ன தீவுக்கும் போகலை. அதே மாதிரி அவங்களோட உடல்களும் கடலில் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ இதனால இவங்க வந்து புயலில் சிக்கி இருந்தாலும் அவங்க வந்து புயலில் சிக்கி தான் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு தியரியாக தான் முடியுது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு கன்க்ளூஷனாக இதை வந்து எடுத்துக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி முடிவில்லாத ஒரு விளக்கங்களோடையும் அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சுகளோடையும் தான் இந்த கோஸ்ட் ஷிப் மேரி செலஸ்டி அமேசான் அப்படிங்கிற இந்த கப்பல் வந்து இன்னைக்கு வரைக்கும் இதோட கதையை கட்டுக்கதைகளை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த 10 பேரோட நிலைமை என்னன்னு இப்போ வரைக்கும் நிறைய விசாரணைகள் அதுக்கப்புறம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் அவங்க காணாம போனது வந்து மிஸ்டீரியஸ் தான். அந்த மர்மத்தை இப்போ வரைக்கும் யாருனாலையும் உடைச்சு நிரூபிக்க முடியல. இந்த அளவுக்கு இந்த மேரி செலஸ்டி அப்படிங்கிற இந்த கப்பலோட பேர் வந்து அதிக அளவில் பரவனாலும் இதோட உரிமையாளர் இந்த கப்பலை வந்து மறுபடியும் எடுத்து அதை வந்து சரி செஞ்சு கப்பல் பயணத்துக்கு தயாராக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட வெடி விபத்தில் இந்த கப்பல் வந்து வெடிச்சு சிதறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்போன்னா 85ல. ஆனால் இதுக்கு ஒரு சிலர் சொல்லக்கூடியது என்னன்னா, இன்சூரன்ஸுக்காக இந்த கப்பலை வந்து அதோட உரிமையாளர் வெடிக்க வச்சுட்டாரு, இதுல வந்து இனிமேல் பயணம் பண்றதுக்கு யாருமே தயாரா இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த கப்பலால் இவருக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவர் வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக இந்த கப்பலை வந்து தானாவே வெடிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு கூற்றம் இருக்கு. பட் இருந்தாலும் அது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்படித்தான் வந்து கோஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கனடாவில் தயாரிக்கப்பட்ட அமேசான் பேர் வைக்கப்பட்ட கப்பல் அமெரிக்கா வாங்கி மேரி செலஸ்டின் பேர் வைக்கப்பட்ட இந்த கப்பல் வந்து தன்னோட பயணத்தை முடிச்சது. 1861 இருந்து 1885 வரைக்கும் இந்த கப்பல் வந்து தன்னோட பயணத்தை கொடுத்துருக்கு. ஸோ கோஸ்ட் ஷிப்னு சொல்லப்படக்கூடிய இந்த கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நடந்ததெல்லாம் உண்மையா பொய்யா, அல்லது உண்மையிலேயே இந்த கப்பல் வந்து துரதிருஷ்டவசமான கப்பலா அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மிஸ்டீரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை வந்து ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.